காலநிலை மாற்றங்களால் பலருக்கு சளி பிடித்துக் கொள்வது இயல்புதான். ஆனால் தற்போது கொரோனா பரவி வரும் நிலையில் சளி பிடித்தால் பலரும் சாதாரணமான சளி பிடித்தாலே எங்கு நமக்கு கொரோனா வந்துவிட்டதோ என்று எண்ணம் எழுகிறது. இதனால் சளி பிடித்தால் மருத்துவரிடம் கூட சென்று சோதிக்க அச்சமாக இருக்கும். உங்களுக்கு பிடித்துள்ள சளி சாதாரணமானது என்றால் வீட்டில் ஒரு சில கை வைத்தியங்களின் மூலமே சரி செய்யலாம். அதிலும் முந்தைய காலத்தில் நம் முன்னோர்கள் சளி பிரச்சனைக்கு ஒரு சில அற்புதமான கை வைத்தியங்களை மேற்கொண்டனர். இந்த வைத்தியங்களுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்திலும் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன. சளியை குணப்படுத்துவதற்காக சில இயற்கை வைத்தியங்கள் பார்ப்போம். அவற்றை முயற்சித்து சளியில் இருந்து விடுபடுங்கள். மிளகு சாதாரணமான சளியில் இருந்து நிவாரணம் அளிப்பதோடு நெஞ்சு நெரிசலை குறைக்க உதவுகிறது. ஏனெனில் மிளகில் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் இயற்கையாகவே நிறைந்துள்ளது. மேலும் இந்த பொருளில் வைட்டமின் சி ஏராளமாக உள்ளது. இது ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக் போன்று செயல்படும். மஞ்சள் மற்றும் பூண்டு பால். ஒரு டம்ளர் பாலில் சிறிது பூண்டு பற்கள் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். பின் அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் மற்றும் சுவைக்கேற்ப தேன் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். கடுமையான சளியால் அவஸ்தைப்படுபவர்கள் இந்த பாலை தினமும் 2 முறை குடிக்க வேண்டும். ஒருவேளை தொண்டைப்புண் இருப்பினும் மஞ்சள் கலந்த நீரால் ஒரு நாளைக்கு பல முறை வாய் கொப்பளிக்க வேண்டும். மஞ்சளில் குர்குமின் உள்ளது. இது செயலில் உள்ள ஒரு வைரஸ் எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. ஆகவே இது நோய் தொற்று சிகிச்சைக்கு உதவி அளிக்கிறது. மேலும் சூடான பால் நெஞ்சு பகுதியில் உள்ள சளியை மேலே கொண்டு வருகிறது. இஞ்சி, தேன் மற்றும் துளசி. ஒரு டம்ளர் நீரில் சிறிது துளசி இலைகளை சிறு துண்டு இஞ்சி சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி அதில் 1 டீஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த பானத்தை தினமும் காலை மற்றும் மாலையில் 1 டம்ளர் குடிக்க வேண்டும். இதனால் தேனில் உள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருமலை கட்டுப்படுத்தும். இஞ்சி ஒரு வலி நிவாரண மருந்தாக செயல்படும். மேலும் துளசி ஆயுர்வேதத்தில் முக்கியமான மூலிகை பொருளாகும். இது சுவாச அமைப்பில் திறம்பட செயல்படும். யூக்கலிப்டஸ் ஆயில். யூக்கலிப்டஸ் ஆயிலை மூக்கு மற்றும் நெற்றி பகுதியின் மீது தடவினால் சளி தொல்லையில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். வேண்டுமானால் ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி நன்கு கொதிக்க வைத்து இறக்கி அதில் யூக்கலிப்டஸ் ஆயில் மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து மூடி வைக்க வேண்டும். பின் அந்நீரால் ஆவி பிடிக்க வேண்டும். முக்கியமாக இந்நீரில் ஆவி பிடிக்கும் போது மூக்கின் வழியாக மூச்சை உள்ளிழுத்து வாயின் வழியாக மூச்சை வெளிவிட வேண்டும். யூக்கலிப்டஸ் ஆயிலில் சக்தி வாய்ந்த ஆன்டிபாக்டீரியல் வலி நிவாரண பண்புகள் உள்ளது. இது சுவாச பாதையில் உள்ள சளியை வெளியேற்ற உதவுவதோடு சுவாச பகுதியில் உள்ள தடையை போக்கி சுவாசத்தை எளிதாக்குகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது கடலை மாவு. கடலை மாவு சளி மற்றும் மூக்கு ஒழுகல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல நிவாரணியாக கூறப்படுகிறது. ஆனால் கடலை மாவின் நறுமணம் அல்லது கடலை மாவு அல்வா சாப்பிடுவது சுவாச பாதையில் உள்ள சளியை வெளியேற்றி சுவாச பாதையில் உள்ள அடைப்பை போக்க உதவும். ஏனெனில் கடலை மாவு ஆன்டி ஆக்சிடென்ட்களின் கூடாரம் மற்றும் இது சுவாச பாதையை சுத்தம் செய்ய உதவும். மேலும் இதில் வைட்டமின் B1 என்னும் தயமின் வளமான அளவில் நிறைந்துள்ளது. ஆகவே இதை உட்கொள்ளும் போது அது உணவை ஆற்றலாக மாற்றி உடல் சோர்வை குறைக்க உதவுகிறது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.